எதிர்காலம் ஏஐ சம்பந்தப்பட்டது தான், அதுல சந்தேகமே இல்லை. எல்லாமே நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் சார்ந்து தான் இருக்க போகுது. இப்போ நிறைய இந்த நாலேஜ் எக்ஸ்பர்டைஸ் சாராத பிலாசபிஸ் இதெல்லாம் மெல்ட் டவுன் ஆயிடுங்கயா. நம்முடைய ஹியூமன் சொசைட்டியோட ஃபண்டமெண்டலான விஷயங்கள் இருக்கு பாருங்க. ரிலிஜியன், நேஷனலிசம், ரேசிசம், சோசியல் ஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே இந்த ஏஐ ரெவல்யூஷனால, ஏஐ பிரேக் த்ரூவால, ஏஐ, ஏஜிஐ, ஏஎஸ்ஐ இந்த பிரேக் த்ரூவால புடம் போடப்படும், ஆசிட் வாஷ் செய்யப்படும். அதனால நாம் நினைத்து கூட பார்க்காத மாற்றங்கள் உண்டாகும். எந்தெந்த பிலாசபிஸ், ஐடியாலஜிஸ் சொல்றல, கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம், எல்லா எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸ், வேற வேற ஐடியாலஜிஸ், பிலாசபிஸ், ரிலிஜியன்ஸ், ரிலீஜியஸ் உள்ள இருக்கிற ரிலிஜியஸ் செக்ட்ஸ், சம்பிரதாயங்கள், இது எல்லாமே இந்த ஏஐ பிரேக் த்ரூவை வித்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் இருக்க போகுது.